Dear teachers, welcome to JS and English Learning. We are with the Unit 7 of the revised PGTRB syllabus, that is Part A, Indian Writing in English, and we're discussing Dr. B.R. Ambedkar's The Annihilation of Caste. And this book was published in 1936. நம்ம அதனுடைய பேக்ரவுண்ட் தெரியும். இப்போ நம்ம முக்கியமாக இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தெளிவாக அந்த ஒரு ஆர்கனைசேஷன், வாட் இஸ் தட் ஆர்கனைசேஷன் விச் இன்வைட்டட் ஹிம் டு டெலிவர் லெக்சர் இன் த ஆனுவல் கான்ஃபரன்ஸ்? 1935ல அவர் லாகூர்ல ஒரு டாக் கொடுக்க வேண்டி இருந்தது. அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. அந்த இன்விடேஷன் பேரு சத்பத் தோடக் மண்டல். It is an organization of Hindu reformers who aimed at annihilating caste. அப்ப அவர் என்ன சொல்றாரு தெளிவா, caste அப்படிங்கிறது is very very great system in India, and it is not an easy task to annihilate caste. And அப்படி caste annihilate பண்ணணும், கம்ப்ளீட்டா நீங்க ரிமூவ் பண்ணி அதை ஒழிச்சே போடணும் அப்படின்னா நம்ம நிறைய சேலஞ்சஸை சந்திக்க வேண்டி இருந்தது. அப்ப இவர் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ரேடிக்கலா இருந்தது. அதனால அந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ் itself was cancelled, and his talk was considered to be a controversial task, controversial talk. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, பிகினிங்லேயே நம்ம ஸ்வராஜ் அப்படிங்கிற கான்செப்டை கூட நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். சுய ஆட்சி, தட் இஸ் கால் ஸ்வராஜ். ஓகே, அந்த ஸ்வராஜ் அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தை கூட நம்ம ஆக்சுவலைஸ் பண்ணிடலாம். ஆனால் எதை ஆக்சுவலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். காஸ்ட்டை அனிகுலேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் which is deeply rooted in religion. Caste system is ingrained in the religious belief. அந்த ரிலீஜியன்ல இருந்து வரக்கூடிய அந்த சோசியல் பிலிப்ஸோடு அது இரண்டரை கலந்து விட்ட காரணத்தினால் நம்மளால எதை அவ்வளவு சீக்கிரமா வேற இருக்க முடியாது, அழித்தொழிக்க முடியாது. எதை ஒழிக்க முடியாதுங்கிறாரு? காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத அழித்தொழிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, there is a clash between social reform and political reform in history. ரிஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இருந்த ரிஃபார்ம் எல்லாமே ஒன்று சோசியல் ரிஃபார்மாக இருந்தது அல்லது பொலிட்டிக்கல் ரிஃபார்மாக இருந்தது. இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து சென்று இருந்தால் நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ரெஃபார்ம்ஸுக்குமே ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு மோதல் போக்கு கடைபிடித்து கொண்டு இருந்தார்கள். ரெண்டு கட்சி இருக்கு, இந்த ரெண்டு கட்சியும் இணக்கமா போனாங்கன்னா இந்த நாடே மாறி இருக்கும். ஆனா ரெண்டு கட்சியும் மோதல் போக்கே பின்பற்றதுனால இந்த நாடு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை எட்டவில்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் சார் இங்கேயும் இருக்கு இந்தியால. பொலிட்டிக்கல் ரிஃபார்மும் சோசியல் ரிஃபார்மும் ஒன்றோடு ஒன்று இணங்கி செல்லாமல் எதிர்த்து கொண்டு இருக்கின்றன. Is the information clear, teachers? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சோசியல் ரிஃபார்ம் அதுக்கு நிறைய கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு சார். இப்போ இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இனிஷியலி இட் அலைன்ட் இட் செல்ஃப் வித் த பொலிட்டிக்கல் கோல். பாலிட்டிக்ஸோட இணங்கி போக பார்த்துச்சு, அந்த பொலிட்டிக்கல் கோல்ஸ் ஆக்சுவைஸ் பண்ண பார்த்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, இட் ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் டு ரிஃபார்ம்ஸ் விதின் ஹை காஸ்ட் ஹிந்து ஃபேமிலிஸ். இந்த சோசியல் ரிஃபார்ம்ங்கிறது அந்த ஹை காஸ்ட் ஹிந்து ஃபேமிலிக்கு மட்டுமான ரிஃபார்மாக இருந்தது. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிஃபார்மாக இருந்தது. இந்த லோவர் காஸ்ட் குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை, எக்கனாமிக் ப்ராப்ளம், சோசியல் ப்ராப்ளம், கல்ச்சரல் ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தை அது ஃபோக்கஸ் பண்ணலை. இன்னைக்கு இருக்கிற பாலிசிஸ் எல்லாமே நிறைய பாலிசிஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் அப்படின்னு வரும்போது இது ஏழைகளுக்கான பட்ஜெட் இல்லை அப்படின்னு குறை சொல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம், இது பண முதலாளிகளுக்கு மட்டுமே
பயன்படும் ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது அப்படின்னு அப்பப்ப ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஏதாவது சொல்லுவாங்க. இது நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட் கிடையாது, இது அடித்தட்டு மக்களுக்கான பட்ஜெட் இல்ல. யாருக்கான பட்ஜெட்? மல்டிநேஷனல் கம்பெனிக்கான பட்ஜெட், பெரிய பெரிய தொழில் முதலாளிகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்களே. அதே மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஹையர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனை, அவர்களுடைய சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கல்ச்சரல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு மட்டுமான ரிஃபார்ம்ஸாவே இருந்தது. அதனால காஸ்ட் சிஸ்டம் அப்படியே தான் இருந்துச்சு சார் அப்படிங்கிறார். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப என்ன சொல்றாரு, இந்த இந்திய அளவுல சீர்திருத்தவாதிகளாக இருந்தவர்கள் அனைவருமே யார வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே சீர்திருத்த கருத்துக்களை முன் வச்சாங்க? the so called high caste Hindus. அவங்கள மட்டும்தான் மனதில் வச்சு அவங்களுக்கு மட்டுமே பயன்படும் விதமாக கருத்தியலை முன்வைத்தார்கள். அப்ப those reformers were indifferent to the untouchable people who were economically marginalized, culturally marginalized, politically marginalized. அவங்களுடைய பிரச்சனைகளை எந்த சீர்திருத்தவாதியும் கையில் எடுக்கவில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற புத்தகத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கர் முன்வைக்கிறார். Is the information clear, teachers? அப்படி சொல்லிட்டு இவருடைய ஆர்குமெண்ட் பாருங்களேன், ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு பெரும்பான்மையான இனம் அப்படின்னா அந்த சோ கால்ட் அன்டச்சபிள்ஸ் ஆர் த மெஜாரிட்டி அண்ட் த ரூலிங் கிளாஸ் இஸ் த மைனாரிட்டி. யாரெல்லாம் வந்து அடிமைத்தனத்தை என்ன பண்றாங்க, அப்படியே காப்பாற்ற நினைக்கிறாங்க, அவங்கள மைனாரிட்டி தான், மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி குரூப் தான். அந்த மைனாரிட்டி குரூப்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய மைனாரிட்டி குரூப்ல நினைச்சிடக்கூடாது. numerical minority. They are numerically minority, but they are inflicting pain on the numerical majority. அப்ப இப்படிப்பட்ட நியூமரிக்கல் மைனாரிட்டி குரூப் வந்து அவங்களுக்காகவே ஒரு சில பாலிசிஸை முன்வைக்கும் போது அந்த பாலிசிஸ் வந்து நல்ல பாலிசிஸா இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப எந்த ஒரு பாலிசியை நீங்க கையில் எடுத்தாலும் அது காஸ்டை அடிப்படையிலான பாலிசியா இருக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய பாலிசிஸா இருக்கணும். அப்ப ஒரு நாடு அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக முன்னேற்றம் பெற்ற நாடாக மாறணும்னா அந்த அந்த பர்டிகுலர் லீடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, they have to mentally and spiritually liberate the people. ஒரு மென்டல் லிபரேஷன் வேணும், அதே ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனும் இருந்தாதான் political liberation is possible. Without liberating the mind and without liberating the spirit, you cannot liberate a group politically அப்படிங்கிற. Okay, is the information clear, teachers? அப்போ இந்த புத்தகத்துல அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ல he is criticizing the Indian socialists. இந்தியன் சோசியலிஸ்ட பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they focus solely on economic issues and they ignore the social problems. அவங்க எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் அப்படியே கருத்தில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய கருத்தியலை முன்வைக்கிறாங்க, தங்களுடைய பாலிசிஸை முன்வைக்கிறாங்க. எதை மறந்துடுறாங்க? இந்தியன் சோசியல் ரியாலிட்டியை மறந்துடுறாங்க, சமூக பிரச்சனைய மறந்துடுறாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த சமூக பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, இது பொருளாதாரத்தின் அடிப்படையிலானது இல்லை. This social problem is not economic based problem, but it is endorsed by great Indian socialists like Mahatmas. மகாத்மாவுடைய கருத்தியலை வந்து தான் இவர் டைரக்டா இந்த புக்ல அட்டாக் பண்றார். அவர் என்ன சொன்னாரு, ஒரு மனுஷனை வந்து நம்ம அவனுடைய நிலையிலிருந்து அவர் உயர்த்தணும்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்தா போதும். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அவர் தான் பணக்காரனா, ஒரு சூத்திரன் வந்து பணக்காரனா ஆனாலும் சரி, அவன் சூத்திரன் தான், அவன் ஓரமா தான் நிக்க வைக்கப்படுவான், அவனால கும்பாபிஷேகத்துல பங்கு பெற முடியாது, ஈவன் பார்லிமெண்ட்ல முக்கியமான நிகழ்வுகளில் அவனை பங்கெடுத்து வைக்க முடியாது.
இன்னைக்கு நான் பிராமின்ஸும் சுவாமிமார்களா இருக்காங்க, டீச்சர்களா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே போய் ஒரு கும்பாபிஷேகத்துல பங்கு பெற முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டார்கள். அது நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல வாசிச்சோம். பார்லிமெண்ட், புதிய பார்லிமெண்ட் வந்து நிறுவும் போது அங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நான் பிராமணிக்கல் குருக்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அப்பட்டமா படிச்சது. இந்த ஒரு விஷயம் நீ எப்படிதான் பினான்சியலா நீ உன்னை அப்ளிக் பண்ணிக்கிட்டாலும் சரி, உன் மேல இருக்கக்கூடிய அந்த பிராண்டிங் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப என்ன சொல்றாரு? பணம் என்பது மட்டும் பணத்தின் அடிப்படையிலான மாற்றம் மட்டும் ஒரு மனுஷனை சாதி அடையாளத்திலிருந்து அவனுக்கு ஒரு மாற்றம் கொடுக்குமா அப்படின்னா மாற்றம் கொடுக்காது. மேபி அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும். பட் அவனோட வாழ்க்கை தரத்தை மாத்தும். ஆனா அந்த அடையாளத்தை வந்து மாற்றவே முடியாது. அப்ப பினான்சியல் ஐடியாஸ் மட்டும் மைண்ட்ல வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறவங்களாலையும் சாதியத்தை மாற்ற முடியாது. அதே நேரத்துல சோசியலிஸ்ட் நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது? எதை மாற்றத்தை கொண்டு வர முடியாது? சாதியத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா காஸ்ட் சிஸ்டம் இஸ் பேசிக்கலி பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் லேபர். அப்ப காஸ்ட் சிஸ்டத்தை வந்து அப்படியே கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது எது அப்படின்னா அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் தான். இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னால சோசியல் ஹைரார்கி உருவாகிறது. என்ன அப்படின்னு கேட்டா இந்த வேலையை செய்யறவன் இந்த வேலையை செய்யறவன் அழுக்கா இருக்கிறவன் அவன் வந்து கீழே, நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவன் மேல அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு படிநிலை அமைப்பை உருவாக்கி விடுகிறது. அப்படி உருவாக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு படிநிலையிலிருந்து இன்னொரு படிநிலைக்கு நீங்க மாறி போவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறி போகிறது. ஒரு சாக்கடையில இறங்கி வேலை செய்யறவன் யாரோட போய் சமமா உட்காந்துட முடியாது. டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜியோட போய் சமமாக உட்கார முடியாது. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுக்க முடியாது. தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கு அங்கிருந்து ஒரு பெண்ணை எடுக்க முடியாது. ஒருவேளை இவன் வந்து நிறைய சம்பாரிச்சு டாடா பிர்லா மாதிரி ஆனா கூட அவங்க வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பொண்ணை கொடுத்தாலும் அது எதற்காக அப்படின்னா அந்த காசுக்காக உள்ள அந்த பெண்ணை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பையனை தனியா லவுட்டிட்டு போயிடுவாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் பிராக்டிகலி. ஓகே, இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப என்ன சொல்றாரு? இந்த காஸ்ட் பேஸ்ட் டிவிஷன் ஒரு ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா there are caste based division of labor. Okay, this hinders efficiency and contributes to unemployment in the country. இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காஸ்ட் பேஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த காஸ்ட்ல ரொம்ப கம்மியான ஆட்கள் இருந்தாங்கன்னா என்ன இருக்கு? மீதி ஜாப்ஸ் அப்படியே இருக்கு. அப்ப அந்த ஜாபை யாரு சார் செய்யறது அப்படின்னா அடுத்த ஆள் வந்து செய்ய மாட்டான். இந்த வேலை இந்த காஸ்டுக்குரிய வேலை, அப்ப நான் ஏன் செய்யணும்? இன்னைக்கு அந்த அது வந்து மாறிடுச்சுங்க. இவரு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் ஒரு காலத்துக்கு இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப அலார்மிங்கா வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் ஒரு தகவல் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு காலத்துல இந்த ஸ்வீப்பிங் ஒர்க்கை செய்யறதுக்குனே ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொன்னது ஷாக்கிங் அப்படின்னா PhD, the number of PhD is on the rise, MPhil is on the rise. ஒரு 3 வருடத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு பேப்பர்ல இருக்கு, நீங்க வேணும் படிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த lower most job portfolio in railway department is sought by major MPhil holders and PhD holders. ஏன்? இது கவர்மெண்ட் ஜாப். காசுக்காக மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஐடென்டிட்டி அப்படிலாம் தூக்கி போட்டுட்டு
எல்லா வேலையும் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு வந்துருச்சு. என்ன, பர்மனன்ட் ஜாப் இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு இதனால தன்னுடைய காஸ்ட் ஐடென்டிட்டிலாம் தூக்கி போயிட்டு என்ன வேலையா இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன், படிச்சேன். அதனால அதை இங்க நான் உங்களுக்கு ஃபைல் பண்றேன். ஆனா அம்பேத்கர் வந்து அப்ப இருந்த சூழலுக்கு ஒரு சில ஐடியா சொல்லி இருக்கிறார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப இன்னைக்கு காஸ்ட் சிஸ்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இட்ஸ் அ எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். மேல இருக்கிறவங்க கருத்தியலை கொடுக்கக்கூடியவங்க, அவங்க கையில நிறைய பணம் புரண்டுச்சு. கீழே இருக்கிறவன், குப்பையில இருக்கிறவன், கஷ்டத்துல இருக்கிறவன், அவன்கிட்ட எக்கனாமி ரொம்ப கம்மியா இருந்தது. So this economic organization is very very harmful, and it also delimits individual ability. ஏன் சார் கீழே இருக்கிறவனால அந்த மாதிரி மேல இருக்கிறவன் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாதா அப்படின்னா, செய்ய முடியாதுன்னு நம்ப வைக்கப்பட்டான். ஆனா அவனால செய்ய முடியும். அம்பேத்கரே அதற்கு ஒரு உதாரணம். ஒரு மகர் அப்படிங்கிற ஒரு அன்டச்சபிள் கம்யூனிட்டியில இருந்து போய் படிச்சு, ஏன்னா அது அந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் படிப்பு என்பது மறுக்கப்பட்டது. ஆனா இவருக்கு எபிலிட்டி இருந்தது. அந்த எபிலிட்டி உள்ள அம்பேத்கர் என்ன பண்ணாரு, ஏறக்குறைய நீங்க அவருடைய வரலாற்றை படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய டாக்டரேட்ஸுக்கு சொந்தக்காரர். பல யூனிவர்சிட்டியில இருந்து பல டாக்டரேட்ஸ் வாங்கினவர். அப்ப அவருக்கு மென்டல் எபிலிட்டி அதிகமாக இருந்தது. நாலேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறதுக்கான ஸ்கில் அதிகமா இருந்தது. இந்திய நாட்டின் அரசியல் அமைப்புல ஒரு பெரிய பங்களிப்பை செய்த ஒரு பெருமகனார். அவரே இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப அந்த இண்டிவிஜுவல் எபிலிட்டி அப்படிங்கிறத இத காஸ்ட் சிஸ்டம் என்கிறது அமுக்குகிறது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்படி சொல்லி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு மேஜரா ராடிக்கலான ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்துயிசம் அப்படிங்கிறது ஒரு மாயை, ஹிந்து என்பது ஒரு மாயை. ஓகே, அப்ப இந்த இந்து அப்படிங்கிற டேர்ம் யாரு சார் கொடுத்தது அப்படின்னா, அது கொடுத்தவர்கள் முஸ்லிம்ஸ். இந்து அப்படிங்கிற டேர்ம ஹிந்துக்கள் முதலாக பயன்படுத்தவில்லை. இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வந்து அவர்கள் குடியேறிய போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நேட்டிவ் பாப்புலேஷன்ல இருந்து தங்களை மாறுபடுத்தி பார்த்துக் கொள்வதற்காக அந்த மக்களுக்கு ஹிந்து என்று பெயர் கொடுத்தார்கள் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப ஹிந்துக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றதே தப்பான ஒரு கருத்தியல் அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, Hindu society is a collection of castes lacking a sense of unity. Hindu society is a collection of various castes. நிறைய சாதியங்கள் சேர்ந்ததுதான் ஒரு இந்து சமூகம். இந்த இந்து சமூகத்திற்கு இடையே ஒற்றுமை என்பது இல்லை. எப்பதான் இந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்று ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் இடையே பிணக்கு ஏற்படுகிறதோ அப்போதுதான் எல்லா இந்துக்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்புவர். அது வரைக்கும் இந்த ஹிந்து அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஹிந்து அப்படின்னு எவனும் ஒரு காமன் ஐடென்டிட்டியை வச்சுக்கிறது இல்ல. எப்ப முஸ்லீமுக்கு எதிராக திரும்பணும் அப்போ ஒரு டேர்ம் வேணும், நம்ம அனைவரும் இந்துக்கள், நம்ம இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும். யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? இந்த முஸ்லிம் தீவிரவாதிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும்னு அரசியல்வாதிகள் அரசியல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? பெரும் பேச்சு பேசுவார்கள். ஆனா மற்ற நேரத்துல இந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரனுடைய பிரச்சனை அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்? அவன் எக்கனாமிக்கலி வெல் ஆஃபா இருக்கிறான். மற்றவன்லாம் இந்த சூத்திரனுடைய பிரச்சனை. இந்த சூத்திரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இமோஷனலா டார்கெட் அவனை என்ன பண்ணுவான், டிங்கிள் பண்ணி அவனை ஃப்ரான்டியருக்கு அனுப்பி விட்டுருவான். மற்றவன்லாம் ஜாலியா இருப்பான். This is how history had been. Is the information clear, teachers? அப்போ காஸ்ட் சிஸ்டத்தினுடைய பெரிய பிரச்சனை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹிண்டர்ஸ் கம்யூனிகேஷன். இந்துக்களுக்கு இடையே கம்யூனிகேஷன் என்பது எல்லா ஹிந்துஸுக்கும் இடையே பரஸ்பர கம்யூனிகேஷன் இருந்ததா அப்படின்னா இல்ல. அதை ஏன் இல்லாம ஆக்குச்சு அப்படின்னா, அந்த காஸ்ட் சிஸ்டம் இல்லாம ஆச்சுச்சு. அதே நேரத்துல காமன் ஆக்டிவிட்டின்னு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா காமன் ஆக்டிவிட்டியும் கிடையாது. அதனால இன்னைக்கு ஹிந்துஸ் எல்லாம் ஒன்னா இல்ல அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம் தான்.
ஆனா குவார்டர் கோழி பிரியாணி அந்த வேலையை செய்யுது. கூட்டத்தை கூட்டுறதுக்கு குவார்டர் கோழி பிரியாணி வேலை செய்யுது. ஏன்? அவன்கிட்ட அது இல்ல. அவனுக்கு ஒரு குவார்ட்டரும் ஒரு 250 ரூபாயும் காசு கொடுத்தா லாரியில ஏறிடுவான். ஏன்? அவனுக்கு அது வாழ்க்கை பிரச்சனை. அவன் போவான், அடி வாங்குவான், சாவுவான், கூட்ட நெரிசல்ல சாவான். ஆனா அந்த சோ கால்டு ஹையர் காஸ்ட் குரூப், காசு பணபலம் உள்ளவர்கள் கூட்டத்துல போக மாட்டாங்க, அடிபட்டு சாக மாட்டாங்க. இந்த கருத்தியல் வந்து நிறைய பேருக்கு தெரிந்தும் தெரியாமல தான் இருக்காங்க. ஓகே, அத கொஞ்சம் நம்ம அப்பப்ப இடையில இந்தியன் சோசியல் அனாலிசிஸையும் உள்ள புகுத்துறோம் நம்ம அந்த பாடத்துக்குள்ளார. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோசியல் பைண்டிங் என்பது நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, there should be common activities. எல்லா சாதியத்திற்கும் பொதுவாக ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் காமனா. அப்பதான் ஒரு சமூகமாக இந்திய சமூகம் மாற முடியும். ஆனா அப்படி ஒரே சமூகமாக மாறுவதை எது தடுக்கிறது? காஸ்ட் சிஸ்டம் தடுக்கிறது அப்படின்னு அப்படியே ஒரு கருத்தியல் வைக்கிறார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கார்டிங் டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், காஸ்ட் நெகட்டிவ்லி அஃபெக்ட்ஸ் தி எத்திக்ஸ் ஆஃப் தி ஹிந்துஸ். எதை அஃபெக்ட் பண்ணுதான்? ஹிந்துஸ் அப்படிங்கிற மக்களுடைய எத்திக்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. வாட் டு யூ மீன் பை எத்திக்ஸ் டீச்சர்ஸ்? வாழ்வியல் நெறிமுறை. வாழ்வியல் நெறிமுறையை எது அஃபெக்ட் பண்ணுது? காஸ்டிசம். It removes the public spirit, it removes the spirit of charity, and it removes public opinion அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப லாயல்ட்டினா தமிழ்ல என்ன டீச்சர்ஸ்? லாயல்ட்டி பிரமாணிக்கம்னு கிறிஸ்தவத்துல சொல்லுவோம். இங்க லாயல்ட்டினா என்ன? ஜெனரல் டெஃபினிஷன் ஃபார் லாயல்ட்டி. லாயல்ட்டினா விசுவாசம். அப்ப மக்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது ஒரு சாதியத்திற்கான விசுவாசமாக இருக்கிறது. இந்திய சமூகத்து அனைத்து சமூகத்திற்கும் விசுவாசமா நான் இல்ல, என் சமூகத்துக்கு மட்டும்தான் நான் விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் கஷ்டப்படும் போது, அவர்கள் சாதிக்கும் போது நம்ம என்ன பண்றது இல்ல, கஷ்டப்படும் போது அவர்களுக்கு இறங்குவதில்லை, அவர்கள் சாதிக்கும் போது அவர்களை நம்ம தட்டி தோள் கொடுப்பது இல்லை. ஏன் ஒரு உயர் சாதி சேர்ந்த ஒரு பையன் வந்து ஒரு பெருசா சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேப்பர்ல பிரிண்ட்ல வரும். ஏன் இந்த பேப்பர் யார் கையில இருக்கு? நியூஸ் பேப்பர் மீடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய இருக்கிறது எல்லாமே த ஹை காஸ்ட் ஹிந்துஸ் கையில தான் இருக்கு. எந்த இதுவுமே சூத்திரர்கள் கையில இல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழலும் அதே சூழ்நிலை தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அடித்தட்டு மக்கள் அதுல இருந்து ஒருவன் பெருசா அப்ரிஷியேட் பண்ணானா, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றான் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணா கூட அது முதல் பக்கத்தில் வருவதில்லை. ஒருவேளை கடைசி பக்கத்துல ஒரு சின்ன காது செய்தியாக வரும், துண்டு செய்தியாக வரும். மெயின் ஸ்ட்ரீம்ல மெயின் ஆஃப் ஒரு போட்டோ போட்டு போட மாட்டாங்க. இது இருக்குது அப்படின்னு யார் சொல்றா? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். அப்ப ஒருத்தன் விசுவாசமா இருக்கான் அப்படின்னா நாட்டுக்கு விசுவாசமா இல்ல, தன்னுடைய சாதியத்திற்கு விசுவாசமாக இருக்கிறான். இது ஒரு தவறான அணுகுமுறை. அப்ப ஒரு சாதிக்கு மட்டும் நீங்க விசுவாசமா இருக்கீங்கன்னா நீங்க நாட்டுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னு யார் சொல்றா? டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். அப்ப இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே சமூகமாக இல்லாமல் ஒரு அந்த ஹிந்து அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்தனி சாதியத்திற்கு மட்டும் விசுவாசமா இருக்கும்போது அந்த ஹிந்து அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? they have committed the crime of treason. treasonனா என்ன? தேச துரோகம். ஒரு பெரும் துரோகத்தை இழைத்து இருக்கிறார்கள் ஹிந்துக்கள். சாதியத்தை என்டார்ஸ் பண்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த நாட்டுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க? துரோகிகளாக இருக்கிறார்கள். சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது வர்றாரு. என்ன அப்படின்னா, ஹிந்துயிசம் ceased to be a missionary religion. ஹிந்து ரிலிஜன் என்ன ரிலிஜனா இல்லையா?
மிஷனரி ரிலிஜனாக இல்லை. வாட் யூ மீன் பை மிஷனரி டீச்சர்ஸ்? ஒரு மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ரிலிஜனா இல்ல. ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை பறைசாற்றக்கூடிய ஒரு ரிலிஜனா அது இல்ல. பேசிக் பிலீஃப்ஸ் சொல்லாம அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருத்தியலை, காஸ்ட் கருத்தியலை மட்டும் அது முன் வைக்கிறதுனால அது ஒரு மிஷனரி ரிலிஜனா இல்ல. ஏன்? அது காஸ்ட் சிஸ்டத்தை வந்து என்டார்ஸ் பண்ணுது. அதனால அது மிஷனரி ரிலிஜனாக இல்லை. மிஷனரி ரிலிஜனாக உள்ளது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். ஆனா இங்க ஒரு குரூப் மக்கள் நல்லா இருக்கட்டும், மற்ற குரூப் மக்கள் எல்லாம் நாசமா போகட்டும் அப்படின்னு இந்த காஸ்டிசம் சொல்லுது. அதனால அதை இது என்டார்ஸ் பண்றதுனால இது ஒரு மிஷனரி ரிலிஜனாக இல்லாமல் போனது அப்படின்னு ஹிந்து ரிலிஜனை பத்தி சொல்றார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்ப இந்த காஸ்ட் சிஸ்டத்தை வந்து ஹிந்துயிசம் என்டார்ஸ் பண்றதுனால என்ன நடக்கலையா? ஓகே, இந்த சமூக அமைப்பினுள்ளே கன்வெர்ட்ஸ் இல்ல. நிறைய பேர் ஒரு சாதி இனத்திலிருந்து வேற ஒரு சாதி இனத்திற்கு நான் மாறி போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் மாறி போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. இதுதான் சார் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. நான் நினைச்சா என் சேதியை மாத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டா காலத்துக்கு முடியாது. ஓகே, காலத்துக்கும் முடியாது. நீ இந்த சாதியில பிறந்துட்ட, கடைசி வரைக்கும் இந்த சாதியில தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஒரு சாதியத்திலிருந்து இன்னொரு சாதியத்திற்கு மாற்றமாகி நாம் செல்ல முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதியம் என்ற ஒன்று இருக்கிறது. இது இந்து மதத்திற்கு எதிரானது. ஏன்? இந்து மதம் எல்லாமே எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய கருத்தியல் உள்ள ஒரு மதம் தான் இந்துயிசம். அந்த இந்துயிசத்தினுடைய பேசிக் படிப்பினைகளுக்கு எதிராக ஒரு கருத்தியல் தான் காஸ்டிசம். அந்த கருத்தியலை வந்து எது தூக்கி பிடிச்சிருக்கு? ரிலிஜன் தூக்கி பிடிச்சிருக்கு. அதனால ரிலிஜன் டஸ் நாட் கோ பை இட்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறார். ஏன் அதே நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசம், அந்த இந்து மதத்தினுடைய படிப்பினைகள் அதனுடைய போதனைகளால ஈர்க்கப்பட்டு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாம் இந்துக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்துக்களாக இருக்கவர்கள் அந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை டீச்சிங்ஸை உள்வாங்காமல் என்ன பண்றாங்க? காஸ்டிசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல வரும்போது என்ன சொல்றாரு? ஹிந்து ரிலிஜன் cannot be missionary as long as it continues with casteism. காஸ்டிசத்தை அது தூக்கி பிடிக்கிற வரைக்கும் அது மிஷனரி ரிலிஜனாக இருக்க முடியாது. சரி, ஹிந்துயிசம் வந்து ஒரு மிஷனரி ரிலிஜனா மாறணும் அப்படின்னா என்ன ஆகணும்? காஸ்டிசத்தை ஒழிச்சாகணும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? ரைட், நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு